ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 23/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 4th மே, அதாவது மே மாதம் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள். அதாவது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறது தான் இறுதி வடிவம். அதில் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவுக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த பேப்பர் கட்டிங்கை நம்ம பேஸாக வச்சு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டில் த அட்மிஷன் வரைக்கும், அட்மிஷனை முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பேப்பர் கட்டிங் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம், நீட் தேர்வறையில் நடந்து கொள்வது எப்படி. இப்போது வருகின்ற 4ஆம் தேதி மே மாதம் நீட் எக்ஸாம் நடக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 200 மினிட்ஸ் இல்லை, 180 மினிட்ஸ் தான், 180 நிமிடங்கள் மட்டுமே. இந்த 180 நிமிடங்களில் நீங்கள் 180 கேள்விகள் அட்டன் பண்ணணும். இதில் சரியான ஒரு பதிலுக்கு 4 மார்க்கும் 4 மதிப்பெண்களும், தவறான கேள்விக்கு -1 மதிப்பெண்ணும், நீங்கள் அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு 0 மதிப்பெண்ணும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், பயாலஜியில் போத் பாட்டனி அண்ட் ஜுவாலஜியில் 45 and 45 எல்லாம் சேர்ந்து 90. அப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்துலேயும் 180 கொஸ்டின்ஸ், 180 × 4 720. இப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டோட்டலாக 13 லாங்குவேஜில் இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜ் நீங்கள் எது செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜோடு சேர்த்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். இப்போ தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி மீடியத்தில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மாணவர்களுக்கு பயன்படும் முக்கிய தகவல்கள். இப்போது உங்களுக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது 4ஆம் தேதி மே மாதம் 2 மணிக்கு துவங்க உள்ளது. தேர்வு துவங்குவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னதாகவே தேர்வு மையம் திறந்து இருக்கும். அப்போது உங்கள் நீட் எக்ஸாம் சென்டர் 2 o'clock எக்ஸாம் அப்படின்னா அதுலேருந்து 3 மணி நேரம் முன்னதாகவே, அப்போ 1, 12, 11 o'clock, இப்போ 10:30 உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரிஸ்கிங்க்கு கூப்பிடுவாங்க. ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய உடைமைகள் அனைத்தும் உங்களை முழுவதுமாக செக் பண்ணுவாங்க. இப்போது தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் வந்துவிட வேண்டும். இது மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற அட்மிட் கார்டில் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதனால் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்க முடியும். அப்போது அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே போகிறதுனால இந்த லாஸ்ட் மினிட் ஹரிபெரிய, அதே போல் லேட்டாக போகிறதுக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னதாகவே, ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1/2 ஹவருக்கு முன்னதாகவே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எப்போது இந்த லாஸ்ட் பெல் அப்படிங்கிறது 1:30க்கு மேலே ஒரே 1 செகண்ட் லேட் ஆச்சுனாலும் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
நீங்கள் எந்த விதமான எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் 1:30 அப்படிங்கிறது கேட் க்ளோசிங் டைம். அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட தாமதித்தால் உள்ளே அனுமதி மறுக்கப்படும். மாணவர்கள் கொண்டு வரும் பொருள்களை தேர்வு அறைக்கு வெளியே பாதுகாத்து வைக்க ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறேன், என்னுடைய ஹேண்ட்பேக், பர்ஸு, பவுச்சு, புக்கு இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், இதை வந்து சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குமா அப்படின்னு எக்ஸாம் சென்டரில் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அனுமதி கிடையாது. ஓகேங்களா? தேர்வு அறைக்கு வெளியே பாதுகாத்து வைக்க ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. எனவே தேர்வு மையத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்து அதை எங்கு வைப்பது என்று தவிக்கக்கூடாது. மாணவ மாணவியர் ஏதேனும் மறைத்து வைத்துள்ளார்களா என்பதை அறிவதற்காக தேர்வு மையத்தில் சோதனை செய்யப்படும். ஃப்ரிஸ்கிங். ஓகேங்களா? மெட்டல் டிடெக்டர் வச்சு ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குதா, மாணவர்கள் வந்து ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஃப்ரிஸ்கிங் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரெஸ் கோடு என்னென்ன அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸில் ட்ரெஸ் கோடுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். பாரம்பரியமாக கலாச்சார ரீதியாக மத அடிப்படையிலான ஆடைகளை அணிகலன்களை அணிந்திருந்தால் அவர்கள் தேர்வு அறைக்கு, அதாவது நீங்கள் ரிலீஜியஸ் ட்ரெஸ் கோடு ஏதாவது போடுறீங்க, ஓகேங்களா, அந்த மாதிரியான மத சார்பான உடை அணிவதற்கு முன்கூட்டியே நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கணும். அப்போது அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து தேர்வு அறைக்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், மத ரீதியான கலாச்சார ரீதியான உடை அணிவதற்கு அனுமதி பெற்றுள்ளேன் அப்படிங்கிறத காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளையும் மறைத்து கொண்டு வரும்படியான ஆடைகள் அணிந்து வரக்கூடாது, ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கக்கூடாது, கடினமான ஆடைகள், நீண்ட கை வைத்த ஆடைகள் அணிந்து வர அனுமதி கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாமே ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட் மினிட்டில் மாணவர்கள் வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் போய் அங்கே எக்ஸாம் ஹாலில் தேவையில்லாத டென்ஷன் பேனிக் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஷூ அணியக்கூடாது, ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது, அடுத்தது பேனா, ஸ்கேல், ரைட்டிங் பேட், அழிப்பான் இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேனாவெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது, எக்ஸாம் ஹால்லேயே உங்களுக்கு வந்து வால் கிளாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது தங்க ஆபரணங்கள் எதுவும் அணிந்திருக்கக்கூடாது, கம்மல், தோடு, மூக்குத்தி, அப்புறம் மோதிரம், வளையல், கொலுசு. அதே போல் பாய்ஸாக இருந்தீங்கன்னா ஏதாவது கையில் வந்து கயிறு, அப்புறம் வேறு இந்த ரிங்கு இல்லைன்னா வந்து பிரேஸ்லெட் மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் வீட்டிலையே கழட்டி வச்சுட்டு போயிருங்க. அந்த ஒரு நாளுக்கு நீங்கள் அங்கே போய் தேவையில்லாமல் பதட்டம் அடைஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை அங்கே ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா அங்கே வந்து டைமும் வேஸ்ட் ஆகும். பிளாஸ்டிக் பவுச்சு, பேனா வைக்கிறதுக்கு, கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே அலௌடு இல்லை. பென் ட்ரைவு, கேமரா, லாக் புக்கு, மொபைல் ஃபோன், ப்ளூடூத், இயர்ஃபோன், மைக்ரோஃபோன், அப்புறம் ஹெல்த் பேண்டு, பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, பெல்ட்டு எதுவும் கொண்டு போகக்கூடாது. கேப்பு, வாட்ச்சு, பிரேஸ்லெட்டு, ஹேர் கிளிப்பு, மூக்குத்தி, வளையம், மோதிரம், நெக்லஸ்ஸு இது எதுவுமே கொண்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டில், டீ, காபி, குளிர்பானங்கள், நொறுக்கு தீனி, அதாவது ஸ்நாக்ஸு இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அதுக்கு தேவையான மாத்திரைகள், டேப்லெட்டு, வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இது மாதிரியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு போகிறக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அனுமதி உண்டு. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சாக்லேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. தேர்வுக்கு வரும்போது ஆதார் கார்டு, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டு போன்ற மற்ற ஆவணங்களெல்லாம் என்னென்னங்கிறத ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. 12th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இதில் வந்து அட்வைசபிள் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு தான்.
ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த நபர் தான், குறிப்பிட்ட நபர் தான் இவர் தேர்வு எழுதுறதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களை உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. தேர்வு அறைக்குள் நுழையும் போது பாஸ்போர்ட் அளவு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிய அட்மிட் கார்டை காட்ட வேண்டும். அதாவது உங்களுக்கு அட்மிட் கார்டினுடைய ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது இருந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். சிக்னேச்சர் எல்லாமே எக்ஸாம் ஹாலில் தான். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வீட்லேயே வச்சுக்கலாம். இது அட்மிட் கார்டு வந்தோடனே திரும்பவும் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 2வது பேஜில் கன்ஃபர்மேஷன் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. அட்மிட் கார்டு இல்லாத மாணவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஓகேங்களா? அட்மிட் கார்டுடன் டவுன்லோடு செய்துள்ள ப்ரோக்ராமாவில் வெள்ளை பின்னணியில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4:6 அளவுள்ள வண்ண போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எடுத்து வர வேண்டும். அத்துடன் வருகை பதிவேட்டில் ஒட்டுவதற்கு ஏற்ற வகையில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு போகணும். தேர்வு தொடங்குவதற்கு பின் விடைத்தாள்களை சமர்ப்பிக்கும் போது எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை சமர்ப்பிக்கும் போது வருகை பதிவேட்டில் மாணவர்கள் கையெழுத்திட வேண்டும். அத்துடன் வருகை பதிவேட்டில் கைவிரல் ரேகையும் பதிக்க வேண்டியது இருக்கும். அப்போது அட்டெண்டன்ஸ் சீட்டில் சிக்னேச்சரும் போடணும். அங்கே நீங்கள் ஒட்டுறதுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே அவங்களே அந்த ஸ்டாம்ப் பேட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. மாணவர்கள் தேர்வு அறையில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் அமர்ந்து தேர்வு எழுத வேண்டும். வேறு அறையிலோ ஆள் மாறி உட்காந்துட்டேன், இல்லைன்னா என்னோடய சீட்டு மாறி உட்காந்துட்டேன் அப்படின்னு மாறி உட்காரக்கூடாது. அப்படி மாறி உட்கார்ந்து தேர்வு எழுதுனீங்கன்னா அவர்களது தேர்வு ரத்து செய்யப்படும். தேர்வு நேரம் தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் தேர்வு கூட மேற்பார்வையாளர்கள், அதாவது இன்விஜிலேட்டர், மாணவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகளை எடுத்து கூறுவார். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி. 1:30க்கு எக்ஸாம்னா 1:15க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. தேர்வு அறையில் மாணவர்களின் அட்மிட் கார்டை சரிபார்க்கும் தேர்வுக்கூட மேற்பார்வையாளர் விடைத்தாளில் உரிய இடத்தில் அவரது கையெழுத்தை பதிவு செய்வார். இன்விஜிலேட்டரும் அதே மாதிரி உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயும் சைன் பண்ணுவாங்க, உங்களுடைய OMRல சைன் பண்ணுவாங்க, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லையும் சைன் பண்ணுவாங்க. சீலிடப்பட்ட தேர்வு வினாத்தாள்கள் மாணவர்களிடம் வழங்கப்படும். அதனை அடுத்து அதன் முன்பக்கத்தில் தேர்வு எண், பெயர், கொஸ்டின் பேப்பரில் உங்களுடைய அதாவது ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் இதெல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் பாயிண்ட் பேனா மூலம் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். OMR சீட்டில் எந்த விதமான அடித்தல் திருத்தல் இல்லாமல் செய்ய வேண்டும். புக்லெட்டை வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். விடைத்தாளில் OMR சீட் விடையளிக்க தேர்வு மையத்தில் வழங்கப்படும் பால் பாயிண்ட் பேனாவை கொண்டு பபுள் பண்ணணும். டெஸ்ட் புத்தகத்தில், அதாவது கொஸ்டின் புக்லெட்டில் பின்னாடி இருக்கிற ரஃப் ஸ்பேஸில் தான் ரஃப் ஒர்க் செஞ்சு பார்க்கணும். தேர்வில் சரியான விடை எழுதுபவர் சரியான கொஸ்டினுக்கு, சரியான ஆன்சருக்கு 4 மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு -1 மார்க்கு, ஆன்சர் பண்ணாததுக்கு 0 மார்க். விடைத்தாளில் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை மட்டுமே பேனாவால் பபுள் செய்யணும். 1க்கு மேலே 2 ஆப்ஷனை நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே போல் தெரியாத வினாக்களுக்கு விடையளிக்க நேரத்தை கடத்தி கொண்டு இருக்காமல், ஒரு கொஸ்டின் தெரியலைன்னா அதையே வச்சுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காமல் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக டைம் இருந்ததுன்னா திரும்ப அந்த கொஸ்டினை எடுத்து செய்யலாம். தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பே அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டாலும் கூட நான் வந்து 180 மினிட்ஸுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் எக்ஸாம் ஹால் விட்ட வெளியில் வருவதற்கு அனுமதி இல்லை. 180 மினிட்ஸும் உள்ளே இருக்கணும். இன்விஜிலேட்டர்கிட்ட உங்களுடைய OMR சீட்டை சப்மிட் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் சீட்டில் சைன் பண்ணிவிட்டு அவங்க போக சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் வர முடியும். அட்மிட் கார்டில் தவறான விவரங்கள் குறிப்பிட்டு முறைகேடு செய்தல், தவறான
அல்லது மார்பிங் செய்யப்பட்ட ஒளிப்படங்களை பயன்படுத்துதல், தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தல், அது மட்டும் இல்லாமல் பிட் காகிதங்களை வைத்திருத்தல், இதெல்லாம் விடைத்தாளை கிழித்தல், விடைத்தாளை தேர்வு அறைக்கு வெளியே எடுத்து செல்லுதல், தேர்வு மைய அலுவலர்களை மிரட்டுதல், விடைத்தாளில் தவறான தகவல்களை எழுதுதல், தேர்வு அறையில் எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துதல், இதெல்லாம் செய்யக்கூடாது. இது நீட் தேர்வு விதிமுறைகளை மீறினால் தவறான செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது NTA நடத்தக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு எந்த தேர்வு எழுதுவதற்கும் அனுமதி கிடையாது, தடை விதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ நீட் தேர்வில் வெற்றி பெற எந்த குறுக்கு வழிகளும் இல்லை. தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட்.